Good evening, friends. In today's class, we are going to look into this topic, possessive pronouns. So it is in our unit 4, a busy day. A busy dayங்கிற இந்த யூனிட்ல இந்த தலைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல சில ஆக்டிவிட்டிகள் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. முதல்ல the possessive pronouns அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். முதல்ல நமக்கு ப்ரோனோங்கிறது நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும். அதுக்கப்புறமா பொசசிவ் ப்ரோனவுன்ஸை வந்து இன்டெப்தா பார்க்கலாம். சரியா? I have told this topic many times, but still, before I teach possessive pronouns, let me give a recap to this pronouns. நிறைய தடவை நம்ம இந்த ப்ரோனவுன்னா என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சிருந்திருப்போம். இருந்தாலும் ஒரு முறை இந்த பிரதிபெயர் சொல், அதாவது ப்ரோனவுன் என்றால் என்னவென்று பார்த்துவிட்டு இந்த பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் வந்து எங்க பயன்படுத்தணும், எப்படி எல்லாம் பயன்படுத்துறோம், அந்த வார்த்தையை நம்ம உபயோகிக்கும் பொழுது இந்த வாக்கியமானது எப்படி அர்த்தத்தை தெரிவிக்கிறது என்பதை எல்லாம் நாம் பார்க்கலாம். ப்ரோனவுன்ஸ் அப்படி என்றால் என்ன? பிரதிபெயர் சொல். பிரதிபெயர் சொல் அப்படின்னா என்ன? இப்போ எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா ஈஸியா புரியும். மீரா இஸ் மை friend. Meera is studying 7th standard. Meera lives with her parents. Meera lives with her parents. அவளுடைய பெற்றோர்களுடன் அவள் வசிக்கிறார். மீரா likes to play கேரம். மீராவுக்கு கேரம் விளையாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும். இங்க இந்த 4 வாக்கியங்கள் நான் எழுதியிருக்கேன் இல்லையா? 4 sentences have been written and all these sentences are talking about மீரா. இந்த 4 வாக்கியங்களுமே மீராவை பற்றி தெரிவிக்கிறது. மீரா என்னுடைய தோழி. மீரா 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டே இருக்கிறாள். மீரா அவளுடைய பெற்றோர்களுடன் வசிக்கிறாள். மீராவுக்கு கேரம் விளையாடுவதென்றால் பிடிக்கும். எல்லா வாக்கியத்திலுமே இந்த மீராங்கிற பெயர் மறுபடியும் பிரயோகிக்கப்பட்டிருக்கு, அதாவது உபயோகிக்கப்பட்டிருக்கு இல்லையா? Isn't it repetitive? ஒரேடியா அவளுடைய பேரே எழுதி தருது. அந்த அளவுக்கு இட் டசன்ட் சவுண்ட் குட். அந்த அளவுக்கு நன்னால இல்லையா? நன்னாலங்கிற விஷயத்தை விட instead of writing this name again and again, இதே பேரை ஒவ்வொரு வாக்கியத்திலும் மறுபடியும் உபயோகிப்பதற்கு பதிலாக வேற ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம். அந்த வேற ஒரு வார்த்தை மீராவை குறிக்கிறது என்றால் அதை தான் நாம் ப்ரோனவுன் என்று அழைக்கிறோம். ஓகே, இந்த 4 வாக்கியங்களிலுமே ஆரம்ப வார்த்தையாக, அதாவது சப்ஜெக்டாக யாரை பத்தி பேசப்படுகிறதோ அதை நாம் சப்ஜெக்ட் என்று அழைக்கிறோம். இந்த சப்ஜெக்ட் யாரு? மீரா தான் நம்மளுடைய சப்ஜெக்ட். அப்படின்னா அவளை பத்தி தான் நம்ம பேசுறோம். அவளை பத்தின தகவல், அவள் எங்க படித்துக் கொண்டிருக்கிறாள், அவள் யாருடன் வசிக்கிறாள், அவளுக்கு என்ன விளையாடுவது மிகவும் பிடிக்கும், இது போன்ற தகவல்கள் தான் இந்த 4 வாக்கியத்திலுமே நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வாக்கியத்திலும் அவளுடைய பெயரை நாம் பயன்படுத்தாமல் மற்றொரு வார்த்தையை உபயோகிக்கிறோம். ஆனால் அதுவும் அவளையே குறிக்கிறது. I am using a word instead of Meera, but that word is actually representing her. அவளை தான் அது, அவளை பத்தி தான் பேசணுங்கிறது நமக்கு தெரிவிக்குது. அது எப்படி சொல்ல முடியும் மேம்? ப்ரோனவுன் உபயோகிச்சா மீராவை பத்தி தான் சொல்றோங்கிறத நீங்க சொல்றேன். ஓகே,
ஆனா அது போன்ற வார்த்தைகள்லாம் என்ன, சப்ஜெக்ட்ல ஒரு ப்ரோனோனா நம்ம மாத்தி எழுதுறோம். அது ஒரு ஃபீமேல், ஒரு ஃபெமினைன் ஜெண்டருக்கு பயன்படுத்துறோம்னா ஷீங்கிற வார்த்தைய உபயோகிக்கலாம். Depending upon the sentence, we can use her as well. அந்த வாக்கியத்தை பொறுத்து அவளுக்கு பிடித்தமான நிறம் மஞ்சள், her favorite color is yellow அப்படின்னு சொல்லுவோம். It depends upon the sentence, but most of the sentences in subject, if at all I have to use a pronoun in subject place, the subject உடைய இடத்தில் நான் ஒரு pronoun, அதாவது பிரதிபெயர் சொல்லை உபயோகிக்க வேண்டும் என்றால் என்ன வார்த்தையை நான் இங்க பயன்படுத்தலாம்? she. இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா? இந்த ஷீங்கிற வார்த்தை மீராவை தான் குறிக்கும். It talks about மீரா. It tells about மீரா. She is studying 7th standard. She lives with her parents. அவளுடைய பெற்றோர்களுடன் வசிக்கிறார். She likes to play carom. See, instead of writing மீரா, that is instead of writing the noun, ஒரு நபரினுடைய பெயர், நபரினுடைய பெயரானது எழுதப்படுகிறது என்றால் அதை நாம் என்னவென்று அழைக்கிறோம்? பெயர் சொல், அதாவது நவுன் என்று ஆங்கிலத்தில் நாம் சொல்கிறோம். இன்று நாம் மீதமுள்ள 3 வாக்கியங்களில் மீரா என்ற பெயரை உபயோகிக்காமல் அவளையே குறிக்கக்கூடிய வார்த்தையானதை நாம் பயன்படுத்துகிறோம். அது என்ன? she. She is my, மீரா is my friend. She is studying 7th standard. She lives with her parents and likes to play carom. இதுவே ஒரே வாக்கியமாக எழுத வேண்டும் என்றால் இந்த ஒரு இடத்தில் and ஐ பயன்படுத்தினால் கூட போதும். சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் ப்ரோனோன்னா எழுத வேண்டிய சூழ்நிலை இருக்கு, அதனால இங்க ஷீங்கிறத எழுதும். இதே இந்த 2 வாக்கியத்தையுமே ஒரு சிம்பிள் சென்டென்ஸா நான் எழுதணும் அப்படின்னா நான் எப்படி எழுதியிருக்கலாம்? She lives with her parents and likes to play carom. இந்த andங்கிற கன்ஜங்ஷனை பயன்படுத்தினா எனக்கு போதும். 2 வாக்கியங்களையும் நாம் ஒன்று சேர்த்து விடலாம் இல்லையா? சோ நம்ம இங்க பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மீரா என்ற பெயரை, அதாவது நவுனுக்கு பதிலாக உபயோகிக்கப்படுகின்ற வார்த்தை தான் ப்ரோனவுன். ஷீ என்ற ப்ரோனோவை நான் இங்கு உபயோகிக்கிறேன். ப்ரோனோன் என்றால் பிரதிபெயர் சொல், a word that replaces a noun, a word used instead of noun. பெயர் சொல்லுக்கு பதிலாக உபயோகிக்கப்படுகின்ற வார்த்தை தான் பிரதிபெயர் சொல், அதாவது pronoun used instead of noun. அதற்கு பதிலாக ஷீங்கிற வார்த்தை சப்ஜெக்ட் ப்ரோனோன். என்ன ப்ரோனோன்? சப்ஜெக்ட் ப்ரோனோன். ஆரம்ப இடத்திலேயே உபயோகிக்கப்படுறது. யார் ஒரு செயலை செய்கின்றார்களோ அவரை நாம் சப்ஜெக்ட் என்று அழைக்கிறோம். அந்த சப்ஜெக்டினுடைய இடத்தில் பேருக்கு பதிலாக ஒரு ப்ரோனோனாக உபயோகிக்கப்படுகிறது என்றால் அதை நாம் சப்ஜெக்ட் ப்ரோனோன் என்று சொல்கிறோம். இதுவே இன்னொன்றும் இருக்கிறது, ஆப்ஜெக்ட் ப்ரோனோன். அந்த செயலானது யாரை போய் அடைகிறதோ, அந்த செயலை வாங்கக்கூடிய நபரின் பெயருக்கு பதிலாக இதே போல் ஒரு ப்ரோனோன், அதாவது பிரதிபெயர் சொல்லை பயன்படுத்துகிறோம் என்றால் அந்த இடத்தில் அந்த ப்ரோனோனை நாம் ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் என்று சொல்கிறோம். ஏன் மேம் நம்ம இன்னைக்கு டாபிக்கே பொசசிவ் ப்ரோனோன், ஏன் இந்த சப்ஜெக்ட் ப்ரோனோன் ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் பத்தி எல்லாம் பாக்குறோம்? நமக்கு முதல்ல ப்ரோனோன்னா என்னன்னு தெரியணும். அந்த ப்ரோனோனையே ஆரம்பத்துல பயன்படுத்துறோம்னா அது சப்ஜெக்ட் ப்ரோனோன், அதாவது செயலை செய்யக்கூடிய நபர் ஆரம்பத்திலேயே இருக்கிறார் என்றால், அதாவது ஆரம்பத்திலேயே உபயோகிக்க வேண்டும் என்றால் அதை சப்ஜெக்ட் ப்ரோனோன் என்றும், அந்த செயலானது மற்றொருவரை போய் அடைகிறது, அந்த மற்றொருவர் ஒரு ப்ரோனோனாக இருக்கிறது என்றால் அதை நாம் ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் என்று சொல்கிறோம். He gave a chocolate to her. அவன்
அவளுக்கு ஒரு சாக்லேட்டை கொடுத்தான். இப்ப இந்த சென்டென்ஸ் மூலியமா உங்களுக்கு சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்னங்கிறத என்னால உங்களுக்கு தெளிவா சொல்லி புரிய வைக்க முடியும். He gave, அவன் கொடுத்தான். என்ன கொடுத்தான்? A chocolate. சோ அவன்கிறது இங்க சப்ஜெக்ட், கொடுத்தான் கொடுத்தான் அது வந்து ஒரு செயல் சொல். என்ன கொடுத்தான்? ஒரு பொருள், அதுதான் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தான்? அவளிடம் கொடுத்தான். அவள்கிட்ட கொடுத்தான். He gave a chocolate to her. நான் மறுபடியும் இந்த சென்டென்ஸ உங்களுக்கு சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அந்த ஆப்ஜெக்ட யார் வாங்குறாங்கிறத வந்து மறுபடியும் சொல்றேன். He gave, அவன் கொடுத்தான். அவன் என்ன கொடுத்தான்? A chocolate. So இங்க heங்கிறது சப்ஜெக்ட், gave past form of the verb give is gave. சப்ஜெக்ட் verb என்ன கொடுக்குறான்? ஒரு பொருள். அந்த பொருள் என்ன? ஒரு சாக்லேட். இந்த ஆப்ஜெக்ட் ஆனது யாரை போய் அடைகிறது, அல்லது இந்த செயலானது யார்கிட்ட போய் இந்த சாக்லேட் ஆனது போய் சேருகிறது? அவளிடம் போய் சேருகிறது. So this is the she. This word her, இந்த வார்த்தையான her வந்து இங்க என்னன்னா அந்த செயலை வாங்கக்கூடிய நபர், அதுவும் ஒரு புரோனோனாக உபயோகிக்கப்படுகின்ற ஒரு பிரதிபெயர் சொல். அதனால் நாம் இதை ஆப்ஜெக்ட் புரோனோன். இந்த ஆப்ஜெக்டை யார் வாங்குறா? அவ வாங்குறா. He gave a chocolate to her. That is why we call this word her in this sentence as object pronoun. அதனால்தான் இந்த வாக்கியத்தில் இந்த her என்கின்ற வார்த்தை, அதை நாம் ஆப்ஜெக்ட் புரோனோன் என்று சொல்கிறோம். ஏன்னா இந்த சாக்லேட்டை யார் போய் வாங்குறா? யாரை போய் அடைகிறது? அவளுக்கு கிடைக்கிறது. He gave a chocolate to her. So this chocolate is received by her. That is why this word her. அதனால்தான் இந்த வார்த்தையான her, அவள், அது ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். சோ சப்ஜெக்டினுடைய இடத்தில் பயன்படுத்தக்கூடிய ப்ரோனவுன்களை நாம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்று சொல்கிறோம். அதுவே ஒரு செயலை வாங்கக்கூடிய நபராக இருக்கும் இடத்தில் அதை நாம் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்று சொல்கிறோம். A subject pronoun does the action in the sentence. இந்த வந்து இது ரெண்டும் கிளியரா நமக்கு புரிஞ்சிருந்தது. ப்ரோனவுன், சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் இதெல்லாம் நமக்கு தெளிவா புரிஞ்சிருந்ததுன்னா நம்மளால ரொம்ப எளிமையா பொசசிவ் ப்ரோனவுன்னா புரிஞ்சுக்க முடியும். A subject pronoun does action in a sentence. ஒரு வாக்கியத்தில் செயலை செய்யக்கூடிய நபராக இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆனது இருக்கும். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் it receives the action. Does receives, செய்யும், வாங்கும். Receives the action. இந்த செயலை வாங்கக்கூடிய நபராக இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆனது இருக்கும். Receives the action in a sentence. அப்படிலாம் என்னெல்லாம் வார்த்தை மேம் நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுனா உபயோகிப்போம்? இப்ப இங்கே ஒரு பெண்ணாக இருந்து விட்டால் அதனால் நாம் she என்ற வார்த்தையை அடுத்தடுத்த வாக்கியங்களில் உபயோகித்தோம். Usually these words are used as subject pronouns. I, நான், அவன், he, she. Mostly we use these words as subject pronouns. We, நாங்கள், you, நீ அல்லது நீங்கள், they, நான், அவன், அவள், அது, நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள். இதெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்று ஒரு ஹெட்டரில் எழுதிக் கொள்ளலாம்.
her. I என்ற வார்த்தை ஆப்ஜெக்ட் உடைய இடத்தில் வந்துவிட்டால் me. He gave me. அவன் என்னிடம் கொடுத்தான். I gave her. நான் அவளிடம் கொடுத்தேன். I gave her. அவன் என்னிடம் கொடுத்தான். He gave me. ஐங்கிற வார்த்தை ஆப்ஜெக்ட் உடைய இடத்துக்கு வந்தா சப்ஜெக்ட் இடத்துல இருந்தா ஐ, ஆப்ஜெக்ட் உடைய இடத்துல இருந்தா me. Her. she என்ற வார்த்தை ஆப்ஜெக்ட் ப்ரோனோனாக உபயோகிக்கப்பட வேண்டும் என்றால் her. He, him. I gave him this money. நான் அவனுடைய பணத்தை I gave him money. I gave him his money. நான் அவனுடைய பணத்தை அவனிடம் கொடுத்தேன். I gave him his money. இந்த it என்ற வார்த்தைக்கும் you என்ற வார்த்தைக்கும் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. சப்ஜெக்டினுடைய ப்ரோனோனாக உபயோகிக்கும் பொழுதும் it தான். you என்ற வார்த்தையும் சப்ஜெக்ட் ப்ரோனோனாகவும் பயன்படுத்த முடியும், ஆப்ஜெக்ட் ப்ரோனோனாகவும் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. we, us. they, them. இந்த யூவுக்கும் ஈட்டுக்கும் எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. அந்த வார்த்தை அதுவாகவே தான் இருக்கும். சப்ஜெக்ட் ப்ரோனோனிலும் அப்படியே தான் இருக்கும், ஆப்ஜெக்ட் ப்ரோனோனாக உபயோகிக்கும் போது அதே வார்த்தையாக தான் நாம் பயன்படுத்துவோம். ஐ என்ற வார்த்தை ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு வரும்பொழுது மீ, ஷி என்ற வார்த்தை சப்ஜெக்ட் ப்ரோனோனாக இருக்கும். இதே வார்த்தை ஆப்ஜெக்ட் ப்ரோனோனாக வரும்பொழுது ஹர், ஹி, ஹிம். இட், யூ, இட் ரிமைன்ஸ் த சேம். இட்டுக்கும் யூவுக்கும் எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. மீ, நாங்கள். அஸ் என்ற வார்த்தை ஆப்ஜெக்ட் ப்ரோனோம். தேங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனோம். தெம்ங்கிற வார்த்தை ஆப்ஜெக்ட் ப்ரோனோம். I like umbrella. He studies well. அவன் நன்றாக படிப்பான். She likes to play with her friends. அவளுடைய நண்பர்களுடன் விளையாடுவது பிடிக்கும். It rained yesterday. நேற்றுக்கு அது மழை பெஞ்சது. We enjoyed our summer vacation. நாங்கள் எங்களுடைய கோடை விடுமுறையை என்ஜாய் பண்ணோம். You went to the market yesterday. நீ நேற்று மார்க்கெட்டுக்கு போன. They live in Jaffna. அவர்கள் ஜஃப்னாவில் வசிக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் அனைத்துமே சப்ஜெக்ட் ப்ரோனோனாக தான் நாம் பயன்படுத்துவோம். ஆப்ஜெக்டின் இடத்தில் நாம் எழுத மாட்டோம். They gave us, they gave me money. அவர்கள் என்னிடம் பணத்தை கொடுத்தார்கள். They gave me money. இந்த இடத்துல they நான் எழுதல மேம். இந்த இடத்துல நான் இப்படி எழுதுறேன், themங்கிற வார்த்தை எழுதுறேன். Them gave me money அப்படின்னு சொன்னா அது கரெக்டா? Is it a correct formation of sentence? இது சரியான வாக்கியத்துல சரியான வார்த்தையின் உபயோகம் இருக்கிறதா? கிடையாது. இந்த தெம்ங்கிற வார்த்தை எப்பொழுதுமே ஒரு செயலை வாங்கக்கூடிய நபராக இருக்கும். அதாவது பிரதிபெயர் சொல்லாக தான் நாம் பயன்படுத்துவோம். சப்ஜெக்ட் ப்ரோனோனாக அது வரவே வராது. அவர்கள் என்னிடம் பணத்தை கொடுத்தனர். இப்ப இங்க ஐங்கிற வார்த்தை சப்ஜெக்ட் ப்ரோனோனாகும், மீங்கிற வார்த்தை இதே ப்ரோனோன் ஆப்ஜெக்டினுடைய இடத்துல பொறுத்து மீன் வரும்னு சொன்னேன். சரி, they gave I money சொல்லிடுவோமா? It's totally a wrong sentence. Them gave I money. நான் அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்தேன்.
அப்படிங்கிற வாக்கியத்தை இப்படி எழுத முடியுமா என்னால இங்கிலீஷ்ல? எழுத முடியாது. ஏன்னா இந்தந்த வார்த்தைகள் சப்ஜெக்ட் ப்ரோனோனை தான் நாம் பயன்படுத்துவோம். இந்த சில வார்த்தைகளை நாம் ஆப்ஜெக்டினுடைய இடத்தில் தான் பயன்படுத்துவோம். அதாவது செயலை வாங்கக்கூடிய நபர்களாக இந்த ப்ரோனோன்கள் மட்டும்தான் இருக்கும். சரியா? So a pronoun is a word that replaces noun in a sentence. Is subject pronoun, object pronoun, and meaning of pronoun. Is it clear to everyone? எல்லாருக்கும் இந்த pronounனா என்னன்றது அதெல்லாம் கிளியரா புரியுதா? அது மட்டும் இல்லாம இந்த சப்ஜெக்ட் ப்ரோனோன்ல என்னென்ன வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறோம், ஆப்ஜெக்ட் ப்ரோனோனாக வந்தா நம்ம என்ன வார்த்தைகள் உபயோகிக்கிறோம், இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கா? Is it clear to everyone? சப்ஜெக்ட் ப்ரோனோம்னா என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரோனோம்னா என்னங்கிறது புரிஞ்சிருக்கா எல்லாருக்கும்? Am I clear to everyone? If at all it isn't clear, please ask me. Then only I'll be able to. Then only the explanation that I give for possessive pronouns would be understood by everyone. இது ரெண்டுமே புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு இந்த பொசசிவ் ப்ரோனவுன் வந்து இன்னும் சுலபமா புரியும். அதுக்குதான் நான் முதல்ல இருந்தே ப்ரோனவுன்னா என்ன, சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்ன, இதுல என்ன வார்த்தைகள்லாம் வரும், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல என்னென்ன வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வச்சேன். இது நல்லா புரிஞ்சிருந்தாதான் நமக்கு அடுத்த வரக்கூடிய தலைப்பான ப்ரோசசிவ் ப்ரோனவுன் தெளிவா புரியும். I guess it is understood by everyone. எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். With that understanding, I'm moving on to possessive pronoun. This topic is given in our textbook, and few questions, few activities are there pertaining to this possessive pronoun. சில ஆக்டிவிட்டிகள் ஆனது இந்த தலைப்பு சம்பந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நாம் பார்க்கலாம். பொசசிவ் ப்ரோனவுன். பொசசிவ்னா என்ன முதல்ல யாருக்காவது தெரியுமா? பொசசிவ்னா என்ன? நீ என் குழந்தை அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோமே, திஸ் இஸ் மை சைல்ட், திஸ் சைல்ட் இஸ் மைன், திஸ் இஸ் இது என்னுடைய குழந்தை, திஸ் இஸ் மை சைல்ட். இந்த குழந்தை என்னுடையது. இந்த சென்டென்சஸ்ல இந்த வாக்கியங்கள் இரண்டையுமே படிச்சா ஒன்னும் வித்தியாசமே இல்லையே மேம், ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தானே கொடுக்குறது. இதுல இந்த மைங்கிற வார்த்தையும் மைனுங்கிற வார்த்தையும் தான் வேற வேற இருக்கு, மத்தபடி அர்த்தம் ஒண்ணுதானே. இது என்னுடைய குழந்தை, இந்த குழந்தை என்னுடையது. என்னுடையது, யூ ஆர் ஹேவிங் பொசசிவ்னஸ், இது உங்களோடதுதான் அப்படிங்கிறது. இது என்னோட பிஸ்கட், இது என்னோட சாக்லேட், இது என்னோட ஐஸ்கிரீம், இந்த ஐஸ்கிரீம் வந்து என்னோடதுதான். நான் இது வந்து சொல்லுவேன், இது எனக்கானதுதான், இது எனக்கு தான் வாங்கி கொடுக்கப்பட்டது, எங்க அம்மா அப்பா எனக்கு தான் வாங்கி கொடுத்தாங்க, இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இந்த சென்டென்ஸ் எல்லாம் வாக்கியங்கள்லாம் நான் சொல்றது உங்களுக்கு என்ன புரிய வருது? ஒரு பொருளானது உங்களுக்கு சொந்தமானதுதான், வேற யாருக்கும் கிடையாது. அந்த வார்த்தைகள் கடைசியில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த verb ஆனதுக்கு அப்புறம் உபயோகிக்கப்படுது. இது என்னுடைய குழந்தை, this is my child, it is coming before the object. Here it is different. So in possessive pronoun, what happens?
என்னுடையது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். ஒன் மூமெண்ட். In possessive pronoun, what happens? The pronoun will be towards the end, and after this word, there can't be any word after it. எந்த ஒரு வார்த்தையுமே இந்த வார்த்தைக்கு பிறகு வர முடியாது. It won't come. This sentence will end with this pronoun. The possessive pronoun நம்ம உபயோகிக்கும் பொழுது இந்த pronoun தான் கடைசியில் அந்த வாக்கியத்தின் இறுதியில் உபயோகித்திருப்போம். அதன் தொடர்ந்து அதை தொடர்ந்து இன்னொரு வார்த்தையோ வேற ஒரு பொருளோ எதுவும் வராது. இந்த குழந்தை என்னுடையது. The responsibility is yours. பொறுப்பானது உன்னோடது. இந்த பொறுப்பு வந்து உன்னோடது. This responsibility is yours. நீங்க இந்த மைனுங்கிற வார்த்தைய கடைசியா பயன்படுத்தணும். இதுக்கப்புறம் வேற எந்த ஒரு வார்த்தையும் வராது. இந்த மைனுங்கிறது தான் பொசசிவ் ப்ரோனோன்னு சொன்னீங்க மேம். அப்படின்னா இது என்னுடைய குழந்தை அப்படின்னு நான் இந்த முதல் வாக்கியத்துல சொன்னேன் இல்லையா? அப்ப இந்த மைங்கிற வார்த்தை என்ன? இது என்னுடைய குழந்தைங்கிற பொழுது இத நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ் என்று சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஆப்ஜெக்டுக்கு முன்னாடி பயன்படுத்தப்படுகிறது. ஆப்ஜெக்டுக்கு அப்புறம் பயன்படுத்துறது தான் பொசசிவ் ப்ரோனவுன். ஆப்ஜெக்டுக்கு முன்னாடியே வந்துடுது அப்படின்னா அது பொசசிவ் அட்ஜெக்டிவ். இன்னொன்னு இது சுலபமா இன்னொரு விதத்துல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த வார்த்தையை தொடர்ந்து வேற எந்த ஒரு வார்த்தையும் இந்த வாக்கியத்தில் நாம் எழுத மாட்டோம். அதாவது பொசசிவ் ப்ரோனவுனை நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த ப்ரோனவுனை பின் தொடர்ந்து வேற எந்த ஒரு வார்த்தையும் வராது. It is her mistake. அது அவளுடைய தப்பு. அவளுடைய தப்பு. என்னது அவளுடைய? It is her mistake. So after this pronoun only I'm writing what is it. என்ன அதுங்கிறதே நான் pronoun எழுதினதுக்கு அப்புறம் தான் எழுத முடியும். ஆனா இதுவே நான் ஒரு பொசசிவ் ப்ரோனோனை உபயோகிக்கிறேன்னு வச்சுக்கோமே, இந்த இடத்துல அர்த்தத்தை அதே தான் தெரிவிக்கிறேன். ஆனா வேற விதமா எழுதுறேன். பொசசிவ் ப்ரோனோனை பயன்படுத்தி எழுதுறேன். It is her mistake. Let him read. This is her mistake. This mistake. இந்த தப்பு வந்து அவளோடதுதான். This mistake is hers. Hers. அவளுடையது. எஸ்ங்கிற எழுத்த இந்த ப்ரோனோனான ஹருக்கு பிறகு எழுதுறோம். இந்த மாதிரி எழுதும்போது அது பொசசிவ் ப்ரோனவுன். இது அவர்களுடைய வீடு. இட் இஸ் their house. அவர்களுடைய வீடு. இந்த வாக்கியத்துல என்ன ஆகுது? இது ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ். இந்த இடத்துல அட்ஜெக்டிவா ஆயிடுது. யாரோட வீடு அப்படின்னு கேட்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா? அவர்களுடைய வீடு. இந்த வீடு அவர்களுடையது. This house. இந்த வீடு வந்து அவர்களுடையது. This house is theirs. Theirsங்கிற வார்த்தை தான் பொசசிவ் ப்ரோனவுன்.
எஸ்ங்கிற எழுத்து இந்த ப்ரோனோன் தேருக்கு பிறகு சேர்க்கப்படுது. அதனால்தான் அதை நாம் பொசசிவ் ப்ரோனவுன் என்று சொல்கிறோம். திஸ் ஹவுஸ் இஸ் தேர்ஸ். இந்த வீடானது அவர்களுடையது. இந்த வீடு அவர்களுடையது. இங்க நம்ம கவனிச்சோம்னா ஆப்ஜெக்டுக்கு பிறகுதான் இந்த பொசசிவ் ப்ரோனோன் ஆனது உபயோகிக்கப்படுது. இது அவர்களுடைய வீடு. ஆப்ஜெக்ட் வந்து கடைசியில வந்துருக்கு பாருங்களேன். இந்த இந்த இடத்துல ப்ரோனோன் கடைசியா வரல, ஆப்ஜெக்ட் தான் கடைசியா வந்திருக்கு. இந்த ஆப்ஜெக்டுக்கு முன்னாடி தான் இந்த ப்ரோனோன் ஆனது உபயோகிக்கப்பட்டிருக்கு. அதனால இத பொசசிவ் அட்ஜெக்டிவ் என்று நாம் சொல்கிறோம். இதுவே இந்த வாக்கியத்தில் ஆப்ஜெக்டை பின்தொடர்ந்துதான் இந்த வார்த்தையானது வருகிறது. இந்த வீடு அவர்களுடையது. அதனால் theirs, தேயர்ங்கிற வார்த்தை எழுத மாட்டோம். திஸ் ஹவுஸ் இஸ் தேயர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அவர்களுடையது, அவர்களுடையது என்று சொல்லும் பொழுது இந்த எஸ் ஆன எழுத்து சேர்க்கப்பட வேண்டும். அந்த இறுதி முடிவானது எங்களுடையது. ஃபைனல் டெசிஷன், இறுதி முடிவு, என்ன தீர்மானம் வரணுமோ அந்த முடிவு எங்களோடதுதான். வேற யாரும் முடிவு எடுக்க முடியாது. ஃபைனல் டெசிஷன் இஸ் ours. பொசசிவ் ப்ரோனவுன்ல ஒரு விசேஷம் என்னன்னா, அந்த ப்ரோனவுன் பின்தொடர்ந்து இந்த எஸ் ஆன எழுத்து சேர்க்கப்படும். அதுதான் பொசசிவ்னஸ் இன்னும் மேலும் அதிகரிக்கிறது. அது இந்த பொருளை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு ப்ரோனோனாகவும் வருகிறது. என்னுடையது, மைன், அவனுடையது, ஹிஸ், அவளுடையது, ஹர்ஸ், ஹிஸ்ஸஸ் சொல்ல மாட்டோம். This bike belongs to him. The mistake is his. This bike is his. This is his bike. The bike ஆனது அவனுடையது அப்படிங்கிற போது ஹிஸ்ஸஸ் அப்படின்னு எழுத மாட்டோம். His. Mostly we tell the sentence in this manner. It is his bike. அது அவனோட வண்டி, அவனுடைய வண்டி. வண்டியானது அவனுடையது. You can tell it in a better manner. This bike belongs to him. அவனுக்கு சொந்தமான வண்டி. ஹிஸ்ஸஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடையாது, ஹிஸ்ங்கிற வார்த்தை தான். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஹர்ஸ்னு பொசசிவ் ப்ரோனவுன்ல பயன்படுத்துறோம். yours, உங்களுடையது, எங்களுடையது, ours, அவர்களுடையது, theirs, மை, என்னுடையது, எங்களுடையது, அஸ். All these are all possessive pronouns. PP. PP na possessive pronoun. எங்களுடைய வண்டி, வண்டி எங்களுடையது. என்னுடைய அப்படின்னு சொல்லும் போது பொசசிவ் அட்ஜெக்டிவ். என்னோடது, என்னோடதுதான், வேற யாருக்கும் கிடையாது. இந்த பொசசிவ் ப்ரோனவுனுக்கு அப்புறம் வேற எந்த ஒரு வார்த்தையுமே இந்த சென்டென்ஸ்க்கு அப்புறம் நம்ம உபயோகிக்க மாட்டோம். இல்லையா? இது சம்பந்தமா வேர்ட் பால் ஒரு குவிஸ் நம்ம பார்க்கலாம். பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் சம்பந்தமாக. அதை தொடர்ந்து நாம் கேள்விகளுக்கான பதில்களை பார்க்கலாம். என்னுடையது, அவனுடையது, அவர்களுடையது, எங்களுடையது, அவரோடது, இட்ஸ்,
Let's see whether you are able to answer these possessive pronouns question. She has got 2 cats. அவளிடம் 2 பூனைகள் உள்ளன. அவைகள் அவள் they are hers. அவளுடையது. they are அவைகள் அவளுக்கு சொந்தமானது. என்ன வார்த்தை வரும்? என்னோடதுன்னு சொன்னா மைன்னு சொல்லலாம், உங்களோடதுன்னு சொன்னா யார்ஸ்ன்னு சொல்லலாம். ஹிஸ்னா அவனோடது, ஹர்ஸ்னா அவளோடது, தேர்ஸ்னா அவர்களுடையது, நம்மளுடையது ஆர்ஸ். ஸோ இங்க எந்த பொசசிவ் ப்ரோனவுன் வந்து சூட்டபிளா இருக்கும், பொருத்தமா இருக்கும்? கேன் யூ திங்க்? ஷீ அது சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆரம்பத்திலேயே வருது. அவளிடம் 2 பூனைகள் இருக்கின்றன, அவைகள் அவளுடையது. They are hers. But you also guessed it. You are also right. They have got a bike. The bike is dash. தேங்கிற வார்த்தை அவர்களுடையது. என்ன வார்த்தை வரும்? ஆப்ஜெக்டோட இடத்துல வந்து ப்ரோனவுன் வார்த்தை, அதாவது பொசசிவ் ப்ரோனவுனுக்காக என்ன வார்த்தை வரும்? They have got a bike. அவர்கள் ஒரு வண்டியை வாங்கி இருக்கிறார்கள். அந்த பைக் அவர்களுடையது. The bike is theirs. He has got a ball. It is his. அவன் ஒரு பந்தை வாங்கி இருக்கிறான், அது அவனுடையது. It is his. I have got a book. நான் ஒரு புத்தகத்தை வாங்கி இருக்கிறேன், அது என்னுடையது. ஐ என்ற வார்த்தை ஆப்ஜெக்டினுடைய இடத்தில் வரும் பொழுது it is mine. We have got a big map. நாங்க வந்து ஒரு பெரிய மேப்பை வாங்கி இருக்கோம். It is mine, yours, ours, hers, his, theirs. அது எங்களுடையது. we என்ற வார்த்தை ஆப்ஜெக்ட் இடத்துக்கு வரும்பொழுது பொசசிவ் ப்ரோனவுனாக நாம் ours இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். You have got grapes. They are yours. நீ வந்து திராட்சை பழங்களை வாங்கியிருக்க, அது உன்னுடையது. They are yours. He has got a new phone. அவன் வந்து ஒரு புது போனை வாங்கியிருக்கான். It's his. அது அவனுடையது. You have got lots of guidebooks. They are yours, mine, hers, theirs, ours, his. They are yours. உன்னுடையது. You have got a lot of cherries. செரி பழங்கள் நீ நிறைய வாங்கியிருக்க. They are yours. You have got. நீ வாங்கியிருக்க, அது உன்னுடையது. I have got a map. It's mine. நான் ஒரு மேப்பை வாங்கியிருக்கிறேன், அது என்னுடையது. I என்ற வார்த்தை ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு வரும் பொழுது mine என்ற வார்த்தையை உபயோகிக்கிறோம்.
They have got some biscuits. They are அவர்கள் ஒரு சில பிஸ்கெட்களை வாங்கியிருக்கிறார்கள். அவைகள் அவர்களுடையது. They are theirs. I have got 3 guidebooks. They are mine. We have got some drinks for the beach. They are ours. My cousin has a cookie. It's hers. Kettle, it's his. இங்கு நான் பெண்ணாக இருந்தால் அவளுடையது என்று சொல்லலாம். ஆணாக இருந்தால் his. My sister has got cookies. They are hers. Right. You had also guessed it. Very good. So in today's class, we saw what is a pronoun, meaning of pronoun. பிரதிபெயர் சொல்லின் அர்த்தத்தை நாம் பார்த்தோம். ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக உபயோகிக்கப்படுகின்ற வார்த்தைதான் பிரதிபெயர் சொல். சப்ஜெக்டினுடைய இடத்தில் உபயோகிக்கக்கூடிய புரோனோன்களை நாம் சப்ஜெக்ட் புரோனோன் என்றும், ஆப்ஜெக்டினுடைய இடத்தில், அதாவது செயலை வாங்கக்கூடிய நபரை நாம் எழுத வேண்டும், அது ஒரு பிரதிபெயர் சொல்லை பயன்படுத்தி எழுத வேண்டும் என்றால் அது ஆப்ஜெக்ட் புரோனோன். மற்றும் பொசசிவ் புரோனோன், இது போன்ற விஷயங்களை நாம் இன்று கிளாஸில் பார்த்தோம். நம்மளுடைய புத்தகத்தில் இது சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை நாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.